ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. ஒரு சமயம் மகாபரிவாலை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தார்கள். அந்த சமயம் உபநயனம் செய்து வைக்க வேண்டிய வயசாயிடுத்து. இவனுக்கு இந்த குண்டோதரன் எத்தனை சாப்பிட்டாலும் இன்னும் பசிக்கிறது பசிக்கிறது என்று சொல்கின்றான். இவனுக்கு சாதம் போட்டு கட்டுப்படியாகலை. வீட்டில் எப்போதும் ஒரு கல்சட்டி சாதம் தயாராக வைத்து கொள்ள வேண்டியிருக்கு. மகாபரிவா பரமேஸ்வரன் மாதிரி நீங்கள் இந்த குண்டோதரம் பசியை தீர்த்து வைக்கணும் என்று நீண்ட பிரார்த்தனையுடன் மகாபரிவாளின் பாதங்களில் விழுந்தால் ஒரு அம்மாள். கிராமம்தான் என்றாலும் மற்ற பக்தர்கள் தரிசனத்துக்காக காத்து கொண்டிருந்தார்கள். மகாபரிவா அடுத்த பக்தரிடம் குசல பிரச்சனம் விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் குண்டோதரனின் தாயார் சற்று நகர்ந்து நின்றாலே தவிர பெரிவாளிடமிருந்து பிரசாதம் வாங்கி கொள்ளாமல் போவதாக இல்லை. அவர் சற்றைக்கெல்லாம் மகாபரிவால் அந்த அம்மையாரை அழைத்தார்கள். உங்கள் கிராமத்தில் மாரியம்மன் கோயில் இருக்கோ என்று கேட்டார். அந்த அம்மாள் இருக்கு என்றார். அம்பாளுக்கு பால் பல்லையும் தயிர் பல்லையும் சக்கரை பொங்கல் பல்லையும் எல்லாம் போட்டு நெய்வேத்தியத்தை செஞ்சிடும். நிறைய பழங்கள் வெற்றிலை பாக்கெல்லாம் படைக்கணும். பல்லையும் போட்ட அந்த அன்னங்கள் எல்லாம் எடுத்து சாப்பிடும்படி உன்னோட பையன்கிட்ட சொல்லிடும். அம்மாளுக்கு ரொம்ப திருப்தி. பல்லையும் போடுவது என்றால் சமைத்த உணவு பண்டங்களை சுவாமி எதிரில் இலை போட்டு பரமாறி விடுவது என்று தெரிந்து கொண்டார். மாரியம்மன் கோவிலில் அவ்வாறே செய்தாள். அம்பாளுக்கு நைவேத்தியம் ஆன பின் பையனை கூப்பிட்டு எல்லா இலையிலிருந்து உனக்கு வேண்டிய அளவு எடுத்து சாப்பிடு என்றார். இலையின் அருகில் சென்று நோட்டமிட்ட பையன் அலறி பிடித்து கொண்டு எனக்கு சாதம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம் என்று கூச்சலிட்டு கொண்டே வீட்டுக்குள் ஓடிவிட்டான். அம்மா வீட்டுக்கு திரும்பி வந்தாள். ஏண்டா பிரசாதம் சாப்பிடல? பிரசாதமா அது இரத்தமும் மாமிசமுமான இருக்கு என்றான் நெஞ்சு படபடக்க. பின்னர் அளவாக மோர் சாதம் மட்டும் சாப்பிட்டான். அன்றைய தினம் முழுவதும் வேறு ஆகாரமே அவன் கேட்கவில்லை. மறுநாள் காலை பையனுடன் வந்தால் அம்மையார். நடந்ததையெல்லாம் சொன்னார். மகாபரிவா சொன்னார்கள், அவனோட துணிமணி, புஸ்தகம், நோட்டு, பேனா, பென்சில், படுக்கை, தலகாணி எல்லாத்தையும் ஊருக்கு வெளியே தூக்கி போட்டுவிடும். அவனுக்கு மங்கள ஸ்நானம் செய்வித்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிடு. மாரியம்மன் கோவிலில் அர்ச்சனை பண்ணு, அப்புறமா ஆகாரத்தை கொடு என்றார். பிள்ளையாண்டான் சமர்த்தாய் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்துவிட்டு வந்தான். எல்லா குழந்தைகளையும் போல சாப்பிட தொடங்கினான். பசி பசி என்ற நச்சரிப்பு இல்லை. அன்று மாலையில் பையனை அழைத்து கொண்டு தரிசனத்துக்கு வந்தால் அம்மையார். மகாபரிவா விபூதி பிரசாதம் கொடுத்தார்கள். கூடிய சீக்கிரத்தில் பையனுக்கு உபநயனம் செஞ்சிடும் என்றார் மகாபரிவா. சரி என்று ஏற்றுக்கொண்டார் அம்மையார். இதில் யாருக்கும் விளங்காத புதிர் என்னவென்றால், பையனுக்கு பசியை உண்டாக்கியது எது? துர்தேவதை என்றால் அது என்ன? பல்லயம் போட்ட பிரசாதங்கள் அவனுக்கு மட்டும் வித்தியாசமாக தெரிந்ததேன்? அவன் உபயோகித்த பொருட்களை எல்லாம் வெளியே போட்டுவிட ஏன் அவர் சொன்னார்? ஆரியாம்பா வயிற்றில் தோன்றிய மகானின் ஞான பரம்பரையில் வந்தவரின் அபார சக்தியை மாரியம்மாவே அறிவார். இதுபோல மற்றொரு சமயம் மார்கழி மாதம் தனுர்மாச பூஜை என்று விடியற்காலையில் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரருக்கு பூஜை நடைபெறும். பூஜை மண்டபத்துக்கு வந்து பூஜை செய்வதற்கு தயாராக உட்கார்ந்து விட்டார்கள் மகாபரிவா. அச்சதை, குங்குமம், வில்வம் எல்லாம் தட்டுக்களில் இருந்தன. மகாபரிவா பூஜையை ஆரம்பிக்கவில்லை. சுற்றுப்புறத்தை 2-3 தடவை கண்ணோட்டம் விட்டார்கள். அன்று காஷ்ட மௌனம், எதுவும் பேசவில்லை, ஜாடையும் காட்ட மாட்டார்கள். உடனே பூஜை மண்டபத்திலிருந்து கீழே இறங்கிவிட்டார்கள். பூஜா மண்டப கைங்கரிய தொண்டர்களுக்கு எதுவும் புரியவில்லை. மகாபரிவா பாரிஜாத மரத்தடியில் வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். மரத்தை உற்று உற்று பார்த்தார்கள். பாலு என்ற தொண்டர் பவழ மல்லிகை மரத்திலிருந்து ஒவ்வொரு புஷ்பமாக பறித்தார். பின்னர் கஸ்தூரி அரளி செடி அருகிலும் மந்தார செடி அருகிலும் சென்று உட்கார்ந்தார்கள். அந்த செடியிலிருந்தும் புஷ்பங்கள் பறிக்கப்பட்டன.
பின்னர் செழுமையாக அருங்கம்புல் வளர்ந்திருந்த இடத்துக்கு அருகே சென்றார்கள். அருகம்புல்லும் பறிக்கப்பட்டது. பூஜை பொருட்களில் புஷ்பங்கள் வைக்கப்படவில்லை என்ற விஷயம் அப்புறம்தான் தொண்டர்களுக்கெல்லாம் புரிந்தது. மகாபரிவா மரத்தின் அருகே உட்கார்ந்து அதை உற்று பார்க்காமல் புஷ்பங்களை பறிக்க தொடங்கியிருந்தால் தொண்டர்கள் ஓடி வந்து அந்த பணியை அவர்களே செய்திருப்பார்களே. மகாபரிவால் செடியிலிருந்து ஒரு இலையோ புஷ்பத்தையோ தன் கையால் பறிப்பதில்லை. செடிகளுக்கும் உயிர் உண்டு என்ற சித்தாந்தத்தை கடைபிடிப்பவர் மகாபரிவால். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய